ஓம் மகாமாயே போற்றி போற்றி. நேற்று உரில் சமயபுரத்தாளின் சிறப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். உரையை முடிக்கும் தருவாயில் மகமாய தீர்த்தத்தின் மகிமையை பார்த்தோம். சமயபுரத்தில் பிரசித்தி பெற்ற அந்த மகமாய தீர்த்தத்தை பற்றி பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் சமயபுரத்தாளை பற்றி. சமயபுரத்தாளை சரணடைய பக்தர்கள் முடி காணிக்க அளிப்பதும், அக்னி சட்டி எடுப்பதும், தொட்டில் கட்டி வணங்குவதும் மிகவும் சிறப்பானதாகும். தன் கண் பார்வையாலேயே பல கோடி பக்தர்களை தன்பால் ஈர்த்து அருள்பாலிக்கின்றார் சமயபுரத்தார். பூச்சொரிதல் ஒவ்வொரு வருடமும் மாசி மாத கடைசி ஞாயிறன்று தொடங்குகின்றது. அது முதல் பங்குனி மாத இறுதி வரை ஒவ்வொரு ஞாயிறன்றும் நடைபெறுகின்றது. மாசி மாத கடைசி ஞாயிறு பூச்சொரிதல் விழாவுடன் இந்த விரதம் தொடங்குகின்றது. பூச்சொரிதலின் போது அம்மனுக்கும் பூக்கள் குமிகின்றது. சித்திரை வைகாசி கத்திரி வெயிலின் தாக்கத்தை தாயாய் இருந்து தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் மாரித்தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பூமாரி பொழிந்தும் இளநீர், மோர், பானகம், வெள்ளரி பஞ்சு, துள்ளுமாவு நிவேத்தியம் இவைகளெல்லாம் செய்து அவளை குளிரச் செய்கின்றார்கள் பக்தர்கள். அப்போது வெளிநாடுகளிலிருந்தும் கூடையாக பூக்கள் இங்கு வருகின்றது. மானிடர்களாகிய நாம் அம்பிகைக்கு நேர்ந்து கொண்டு விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் கருணையே உருவான மாரியம்மன் மக்களுக்காக விரதம் இருக்கின்றார். எப்படி தெரியுமா? பச்சை பட்டினி விரதம். அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. பூச்சொரிதல் நாளிலிருந்து 28 நாட்கள் விரதம் இருக்கின்றார். துள்ளுமாவு, நீர்மோர், கரும்பு, பானகம் இதுதான் நிவேதனம். பக்தர்களுக்கு எந்தவிதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது சகல சௌபாகியங்களுடன் நலமோடு வாழ அம்மனே பக்தர்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்கின்றார். பக்தர்களின் நலனுக்காக அம்பாள் விரதம் மேற்கொள்வது என்பது அம்மா சொல்லவே நான் எழமாட்டேன் என்று சொல்கின்றது. தன் குழந்தைகளுக்காக எத்தனை கருணை புரிகின்றாள் இவள். பூச்செறிதலில் முதல் பூ அவளுடைய அண்ணனான திருவனங்கத்தானிடமிருந்து அவள் மேல் சொரியப்படுகின்றது. பின்னரே மற்ற பூக்கள் சொரியப்படுகின்றன. இந்த உற்சவம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றது. அவளுடைய சிரசிலிருந்து போடப்படும் பூக்கள் அவளுடைய கழுத்து வரை நிறைந்திருக்கின்றது. பூச்சொரிதல் விழாவில் சமயபுரத்து மாரியம்மனுடன் உடன் பிறந்த சகோதரிகள் 6 பேரில் முதலில் சமயபுரம் மாரியம்மனுக்கே சொல்லப்படுகின்றது. ஏனெனில் பெரியம்மை போடும் மூத்தவளுக்கு அதை எடுக்க தெரியாதாம். சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மனே அந்த முத்துக்களை உதிர்த்து விடுவதால் முதல் மரியாதை இவளுக்குத்தான். 2வது பூ அன்பிலூர் மாரியம்மனுக்கும், 3வது பூ நார்த்தமலை மாரியம்மனுக்கும், கடைசி பூ பெரியம்மை போடும் பெரியவளான பாலக்காடு மாரியம்மனுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பூச்சொரிதல் விழாவுக்கு பின்னர் தான் ஊரில் உள்ள வேப்ப மரங்கள் எல்லாம் பூக்கத் தொடங்குகின்றன. சமயபுரத்தாளுக்கு எல்லா மாதங்களிலும் விழாக்கள் நடைபெறுகின்றது. தைப்பூசம் 10ஆம் நாள் திருவிழா மிகவும் பிரசித்தம். 9ஆம் நாள் மாரியம்மனுக்கு தெப்ப விழா. மாசி மாதத்து ஞாயிறுகள் மிக மிக விசேஷம். மாசி மாத கடைசி ஞாயிறு பூச்சொரிதல் விழா தொடங்குகின்றது. பங்குனி கடைசி ஞாயிறு கொடியேற்றம். சித்திரை மாதம் முதல் செவ்வாயில் தேரோட்டம் நடைபெறுகின்றது. அந்த தினத்தில் அண்ணன் ரங்கனிடமிருந்து அக்கால் அகிலாண்டேஸ்வரியிடமிருந்தும் சீர்வரிசைகள் எல்லாம் அனுப்பப்படுகின்றன. கூட பிறந்தவர்கள் இளையவர்களுக்கு விழா பண்டிகை நாளின் போது சீர்வரிசை செய்து சிறப்பிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகின்றது. ஒரு காலத்தில் திருவானைக்கா கோவில் வெளிவந்த அர்ச்சகர்கள் பூஜை செய்ததாலும் நிர்வாகமும் சேர்ந்து செயல்பட்டதாலும் இந்த வழக்கம் கையாளப்பட்டு வருகின்றது. தங்கரக ஆட்டத்தின் போது அம்பாள் தங்க கவசம் அணிந்து அனுகிரகிப்பது கண்கொள்ளா காட்சி. தலமரம் பூக்களால் பூத்து குலுங்குகின்றது. மக்கள் தங்களது கோரிக்கைகளை மஞ்சள் காகிதத்தில் எழுதி வேம்பு மரத்தில் கட்டுகின்றார்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கின்றது. அன்னை என்ன கருணை கொண்டோம் உள்ளம் கொண்டிருக்கின்றார். பஞ்ச பிரகார உற்சவமும் முக்கிய விழாக்களாக நடைபெறுகின்றது. ஆடியில் பூரத் திருவிழா
நடைபெறுகின்றது. ஆவணியில் அனைத்து ஞாயிறுகளிலும் அம்பாள் புறப்பாடு, யானை தங்க சிம்மாசனம், காமதேனு மற்றும் ரிஷப வாகனங்களில் புறப்பாடு எல்லாம் மிக விமர்சையாக நடைபெறுகின்றது. தொடர்ந்து சமயபுரத்தால் பற்றிய செய்திகளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி.